ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக கமுதி வட்டத்தில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம், உளுந்து மற்றும் மிளகாய் போன்றவை நீரில் மூழ்கி சேதமடைந்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது குறித்து அந்த மக்கள் அளித்த பேட்டியையும் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 3 நாளாக மழை அதிகமாக பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஏக்கர் 2000 ஏக்கருக்கு மிளகா சுத்தமாக தண்ணியில் முங்கிருச்சு. உளுந்தெல்லாம் கரெக்டாக காய் கட்டி நெத்தாகிற டயம் இது. எங்களுக்கு இன்னும் 15 நாள் அது அறுவடை டயம். அந்த 15 நாள் அறுவடை டயத்துக்குள்ளே இந்த வெள்ளம் போய் எங்களுக்கு நெத்து பூராமே முளைச்சிரும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற டயம் எங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வெங்காயம் எடுப்போம். வெங்காயம் பூராமே அலண்டு போச்சு. இதுக்கு அரசாங்கம் இதை கொஞ்சம் ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த வட்டம் நிவாரணம் வழங்கலைன்னு நாங்கள் அடுத்த வட்டம் விவசாயமே பார்க்க முடியாது. இப்போ இது அதிகாரிகள்லாம் இதை பார்த்து ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு உங்களை கேட்டுக்கிறோம். இதுக்கு மிளகாய்க்கு ஏக்கருக்கு 35,000-40,000 மேலே செலவாகி விட்டது. இது அடுத்த தடவை நீங்கள் இதை என்ன நிவாரணம், அதாவது வெள்ளத்தை ஆய்வு பண்ணி இதை பார்த்து அடுத்த வருஷம் நாங்கள் வெள்ளாமை பண்ணுற அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு உரிய வெள்ள நிவாரணைக்கு உள்ளான நிதி அறிமுறை. அப்போ தான் நாங்கள் அடுத்த வருஷம் வெள்ளாமை பண்ண முடியும். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த சூழலில் கமுதி வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 3 தினங்களாகவே தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனையடுத்து கமுதி வட்டத்திற்குட்பட்ட பெருநாளி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த திம்மாபுரம், வீரமச்சான்பட்டி, குமராபுரம், பாப்பிரெட்டியாப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 2000 ஏக்கர் அளவில் உள்ள பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய உளுந்து, வெங்காயம், கீரை, மல்லி உள்ளிட்ட பயிர்கள் முழுவதும் சேதமடைந்து இந்த பகுதி விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை காலங்களில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீரானது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதாகவும், மழை பெய்தாலும் பிரச்சனை, பெய்யாவிட்டாலும் பிரச்சனையாக இருப்பதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக தாங்கள் அரசிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும், அதே போல பயிருக்கு நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்சூரன்ஸ் தொகை கூட தங்களுக்கு வழங்குவதில்லை என்று வேதனை தெரிவிக்கக்கூடிய விவசாயிகள் உடனடியாக இந்த பகுதிக்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், அவ்வாறு இழப்பீடு வழங்கப்படாத பட்சத்தில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இழப்பை சந்தித்ததன் காரணமாக அடுத்த ஆண்டு மீண்டும் பயிர் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரியங்கா. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.